ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெயில் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வறுத்துக்கணும், வறுபட்டால் தான் காரம் அதிகம் இல்லாமல் இருக்கும். இது கூடவே அரை விரல் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது கூட 1/4 மூடி தேங்காய் கீனி வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்துட்டு இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்ததுமே அடுப்பை நிறுத்திக்கலாம், ஏன்னா இனிமேல் நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இது நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல எள்ளை சேர்த்துட்டு மறுபடி மல்லாட்டை, தேங்காய், பச்சை மிளகாய், புளியெலாம் வறுத்த கலவையை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், எள்ளு வேர்க்கடலை சட்னி சூப்பராக தயாராகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு வானலில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், சட்னி தயாராகிடும். இதில் தோசை, இட்லி எது வேணாலும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம காலையில் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம பொழுதனைக்கும் உற்சாகமாக இருக்க உதவுது. அதனால் காலையில் எப்பயும் போல் ஆரோக்கியமானதாகவும் சத்தானதாகவும் சாப்பிட பழகிக்கங்க. நம்ம வீட்டில் உள்ள பழைய சாதம் கூட காலையில் சாப்பிட்டா ஆரோக்கியமானது தான். வீட்டில் இருக்கிற சாப்பாடு எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம். நான் ஆரோக்கியன்றது நம்ம காலை சாப்பாடை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் தானாக வரும். இந்த புரட்டாசி மாதத்தில் சில பேர் கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. காய்கறி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம், முகத்தில் ஒரு பொலிவு வரும். எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் வீட்டில் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கிறப்போ 48 நாளுக்கும் நாங்கள் காய்கறி மட்டும்தான் கவுச்சி இல்லாமல் சாப்பிட்டோம். அப்போ நான் கண்கூடாக கவனித்தேன். வாரத்தில் 2 நாள் மட்டும் கவிச்சி எடுத்துக்கிட்டு மற்ற நாளில் காய்கறிகள் சாப்பிட்டா உடம்பும் மனசும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.